எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வாக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த 8வது வசனம். விசுவாசிகளாகிய நாம் யாவரும் இந்த வசனத்தை மனப்பாடம் செய்வது நல்லது. ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நம் எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் நம்மை ரட்சித்ததோடு மாத்திரமல்ல, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற வேளையிலே நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், இந்த வசனத்தின்படி முதலாவது பலன் அடைகிறோம். பலன் அடைகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, அது ஆவியானவர் மூலமாக நமக்கு வருகிறது. எனவே பலன் அடைந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சாதனம் என்னவென்று கேட்டால், ஆவியானவருடைய நிறைவு, ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய ஆளுகை நமக்கு வேண்டும். எனவே நம்முடைய சாட்சியின் மூலமாகத்தான் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். எனவே இங்கே ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் தேவனுடைய சாட்சிகளாய் இருக்கிறோம். எனவே இன்னைக்கு உலகம் முழுவதிலும் தேவனுடைய சாட்சிகள் இருக்கிறார்கள். எனவே இங்கே அமர்ந்திருக்கிற நாமும் கூட, அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளாகிய நமக்கு பேரு என்ன என்று கேட்டால், தேவனுடைய பிள்ளை என்று வாசிக்கிறோம், விசுவாசிகள் என்று படிக்கிறோம், பரிசுத்தவான்கள் என்று படிக்கிறோம், தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் என்றெல்லாம் படிக்கிறோம். அதே நேரத்திலே நாம் தேவனுடைய சாட்சிகளாக இருக்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், யார் தேவனுடைய சாட்சி? இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இது யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று கேட்டால், அந்த தான் தெரிந்து கொண்ட சீசர்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆகையினாலே யார் தேவனுடைய சாட்சி? ஊழியக்காரர் தான் அந்த மாதிரியாக சாட்சி, அல்லது பைபிள் நன்றாக படித்தவர்கள், பைபிள் காலேஜுக்கு போனவர்கள், இது மாதிரியான இவர்கள் தான் தேவனுடைய சாட்சிகள் என்கிற நிலையில் அல்ல. நீங்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் என்று சொன்னால் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும், அதிக ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஞானம் இல்லாதவர்களாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் நீங்கள் தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நீங்கள் தான் எனக்கு அங்கே சாட்சிகள் என்று வாசிக்கிறோம். இந்த நீங்கள் என்பது யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்றைக்கு ஆண்டவர் இந்த சீசர்களை எல்லாம் என்ன செய்தார் என்று கேட்டால், அவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் யாரும் ஆண்டவரை தெரிந்து, ஆண்டவரை நாங்கள் உமக்கு சிஷ்யனா வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வரல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அவர்களை அழைத்தார், அவர்களை தெரிந்து கொண்டார் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். அப்ப தேவனுடைய சாட்சி யார் என்று கேட்டால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் ஏசாயா 43வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் படிக்க வேண்டும். அதில் 10வது வசனம் பாருங்கள். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை அறிந்து, தேவனை உணர்ந்து, அவரை அறிந்து, அவரை விசுவாசித்த நீங்கள். நீங்கள் யார்? என்னுடைய தாசனும் நான் தெரிந்து கொண்ட நீங்களும் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப யார் சாட்சி என்று சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு சாட்சிகள் என்று வாசிக்கிறோம். நம்ம யாரும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளல. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம யாரும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால், நம்மை அந்த மாதிரியாக அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் ஆராதனையிலே வாசித்தது போல,
தேவன் தெரிந்து கொண்ட நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நாம் படித்தோம். 26வது வசனத்திலே, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை பாருங்க. நீங்கள் யாரு? அந்த மாதிரியாக மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்ம யாரும் நம்மளை காட்டிலும் ஞானம் படைத்த ஆட்கள் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள். அதே போல வல்லவர்கள், நல்ல பலசாலிகள், தைரியம் உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரபுக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். என்னங்க, ஞானமுள்ள ஆளெல்லாம் விட்டுட்டு தேவன் ஒரு பைத்தியக்காரனை போய் தெரிந்து கொண்டிருக்கிறார்? அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அந்த பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன செய்தார்? பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்மை விட நல்ல பலசாலிகள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு சரீரத்தில் அநேக விதமான பலவீனங்கள், அநேக விதமான வியாதிகள், அநேக விதமான வேதனையில இருக்கிறோம். இந்த பலவீனமான நம்மை அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டார். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம யாரும் மேன்மை பாராட்டுவதற்கு தகுதி கிடையாது. தகுதி இல்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். அதனாலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாட்சிகள். பேதுரு, யோவான் என்ன மிகப்பெரிய பைபிள் அறிவு பெற்றவர்களா? அப்போஸ்தலர் 4:13 வாசிக்கிறோம். பேதுரு, யோவான் யார் என்று கேட்டால், படிப்பு அறியாதவர்களும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அங்கே அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த பேதுரு, யோவானும் பெரிய படிப்பாளிகள் கிடையாது. பைபிள் காலேஜில் போய் அந்த மாதிரி டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் கிடையாது. அவர்கள் படிப்பு அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொன்னால் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்கிற அர்த்தத்தில் அல்ல. அவர்களுக்கு தெய்வீக சம்பந்தமான காரியங்களே அந்த மாதிரியாக படித்து தேறினவர்கள் அல்ல. படிப்பு அறியாதவர்கள். அடுத்து என்ன? பேதமையானவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகமான ஞானம், விவரம் கிடையாது. சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள் தான். அந்த காலத்தில் மீன் பிடிக்கிற ஆட்கள் எல்லாம் பார்ப்பீங்கன்னு சொன்னால் மேலே உடம்புல சட்டை இல்லாமல் ஒரு 4 முழ வேஷ்டி அந்த மாதிரி தார்பாச்சி கட்டிட்டு ராத்திரி பகலாக மீன் பிடிப்பவர்கள் தான். ஆனால் இப்படிப்பட்டவர்களே தான் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அங்கே தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கும். எனவே யார் சாட்சி? இங்கே உட்கார்ந்து இருக்கிற ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாட்சி. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு அதிகமாக பைபிள் தெரியாது, நான் இப்பதான் புதுசாக சபைக்கு வருகிறேன் என்கிற நிலையில் இல்லை. நீங்க தான் சாட்சி. காரணம், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் ஆண்டவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஒரு விளக்குன்னு இருந்தால் என்ன செய்யணும்? அது பிரகாசமாக எரிய வேணும். ஒரு விதையை போட்டால் அது என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியாக வளர வேண்டும். அதே போல நாம் விசுவாசிகளாக இருந்தால் ஆண்டவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். எனவே யார் சாட்சி என்று கேட்டால் நீங்கள் என்று வேதத்திலே வாசிக்கும். ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாரும் தேவனுடைய சாட்சிகள். அடுத்து, சாட்சி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற வேளையில, சாட்சினா என்னங்க என்று சொல்லுகிற வேளையில் இன்னைக்கு உலக பிரகாரமாக கோர்ட்டில் எல்லாம் அநேக சாட்சி சொல்லுகிறார்கள். அந்த சாட்சி சொல்லுகிற ஆட்கள் யாரு? ஐயா, இவர் இன்னார வெட்டுற சமயத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று ஒரு மனுஷன் தான் கண்டதையும் அதே போல அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறான். இந்த ஆளு செத்து போனவன் யாரு, வெட்டினவன் யாரு, இது எனக்கு தெரியும். ஆகையினால கண்டதையும் அறிந்ததையும் சொல்லுகிறது தான் உலக பிரகாரமான நிலைமையிலே சாட்சி. பைபிளும் அதான் சொல்லுது. லேவியராம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற வேளையில, தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவிப்பதே சாட்சி என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. கண்டதையும் அறிந்ததையும் தெரிவிப்பது சாட்சி. இன்னுமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டவைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. இங்கே நான் வாசிக்கிறோம், நாங்கள் அறிந்திருக்கிறதையும் நாங்கள் கண்டதையும் குறித்து என்ன செய்கிறோம் என்று கேட்டால் சாட்சி கொடுக்கிறோம். இன்னுமாக யோவான் 3:32 வாசிக்கிற வேளையில அங்கேயும் அதான் எழுதியிருக்கிறது, தான் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார்கள்.
அப்ப என்ன சாட்சி சொல்லணும்? நீங்க தான் சாட்சி. என்ன சாட்சி சொல்லணும்? நீங்க இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது? ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். இதை சொல்றதுக்கு எங்க போய் படிக்கணும்? நமக்கு ஒரு வியாதி வருகிற சமயத்துல, அதே வியாதினால ஒரு ஆள் கஷ்டப்படுற சமயத்துல நம்ம சாட்சி சொல்றோம். எங்க உங்களை மாதிரி தான் எனக்கு இந்த வியாதியினுடைய வேதனை கொடூரமெல்லாம் இருந்துச்சு, இந்த இடத்துல போனேன், இந்த டாக்டர் இடத்துல காண்பித்தேன், அவர் கொடுத்த அந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு சுகமானது என்று நீங்க அறிந்ததையும் நீங்க கண்டதையும் செய்றீங்க, சாட்சி சொல்றீங்க. அதே மாதிரிதான் நீங்க ஆண்டவரை விசுவாசித்ததுனால, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ அதை என்ன செய்ய வேண்டும்? சாட்சியாக அறிவிக்கணும். இதுக்கு ஒன்றும் பைபிள் நாலேஜ் எல்லாம் தேவை கிடையாது. தனிப்பட்ட அறிவு, தெய்வத்துக்கும் உங்களுக்கு இருக்கிறதான உறவு, தனிப்பட்ட நிலைமையில நீங்க ஆண்டவரை எவ்விதமாக அறிந்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லுகிறது தான் சாட்சி. நீங்க இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தை படிக்கிற சமயத்துல ஆண்டவர் ஒரு பிறவி குருடனுக்கு சுகம் கொடுத்தார். அப்ப அந்த பிறவி குருடனிடத்துல அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால் அநேக கேள்விகள்லாம் கேட்டாங்க. உன்னை சுகமாக்குனவர் யாரு? அவர் பாவின்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் சொல்லி அநேக காரியங்கள் எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அவங்க அம்மா அப்பா கூட அவன் குருடனா இருந்தான், ஆனாலும் ஆண்டவர் தான் சுகம் கொடுத்தாருன்னு அவங்களுக்கு சொல்ல தைரியம் வரல. அந்த மனுஷனை பற்றி எழுதியிருக்கிறது, நீங்க யோவான் 9:25 வாசிக்கிற வேளையில, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் என்ன செய்யும், எனக்கு தெரியும். இயேசுநாதரை பற்றி எந்த விதமான தத்துவமும் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன். என்னுடைய கண்களை திறந்தவர், எனக்கு பார்வை கொடுத்தவர் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னிடத்தில் 10 நயா பைசா கூட காணிக்கையோ அல்லது அதை செய் இதை செய் என்று சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதபடிக்கு இலவசமாக எளிய நிலைமையில எனக்கு பார்வை கொடுத்தார். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். இதாங்க சாட்சி. இதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? ஆண்டவரை விசுவாசித்ததுனால, ஏற்றுக்கொண்டதுனால, கர்த்தரை பின்பற்றுகிறதுனால வந்ததை என்ன செய்ய வேண்டும்? நாம் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் என்ன செய்ய வேண்டும்? சகல மனுஷருக்கு முன்பாக சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். எனவே சாட்சி என்றால் நீங்க என்ன ஆண்டவரை அறிந்திருக்கீங்க அதை சொன்னா போதும். நம்ம உன்னை மாதிரி நான் ஒரு காலத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தேன், உலகத்தில் வாழ்றதை காட்டில் செத்து போயிடலாம்னு நினைச்சேன். ஆனால் என்னைக்கு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து எனக்கு என்ன இல்லை, சாவு என்ன வர்றதே கிடையாது. ஒரு உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வம் என்னை நடத்துவார், அவர் எனக்கு உதவி செய்வார். உலகத்தில் யார் கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையெல்லாம் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வேதவசனம் சொல்லுகிறது. இதை நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், நான் இதை அனுபவித்திருக்கிறேன். அதான் சாட்சி. அதனால சாட்சி சொல்றதுக்கு எங்கேயும் போய் படிச்சுட்டுலாம் வர வேண்டாம், அல்லது சாட்சி சொல்றதுக்கு என்ன செய்ய வேண்டாம், அது மாதிரியாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே சாட்சி என்பது நாம் அறிந்திருக்கிறதை சொல்லுகிறதா சாட்சி. ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவரை அறிஞ்சதுனால தானே சபைக்கு வர்றீங்க, ஆண்டவரை அறிந்ததுனால தானே பைபிள் படிக்கிறீங்க, ஆண்டவரை அறிந்ததுனால தானே அவருடைய அனுகிரகத்தோடு கூட வாழுகிறீர்கள். அதை சொல்ல வேண்டியதுதான். அடுத்து யாருக்கு சாட்சிகள்? அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பலன் அடைந்து அங்கே எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யாருக்கு? எனக்கு. யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. சபைக்கு சாட்சி அல்ல, மற்ற மனிதர்களுக்கு சாட்சி அல்ல, அல்லது கொள்கைகளுக்கு சாட்சி அல்ல, கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். அப்ப சாட்சியினுடைய மைய பொருள் யாரு? கிறிஸ்து தான். அங்கே அவர் சொல்கிறார், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் அந்த ஏசாயா 43ஆவது அதிகாரத்தில் நீங்க அதை வாசிக்கணும். அதில் பாருங்க, 43ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் படிக்கிறோம். ஏசாயா 43:12, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிரு. இந்த வசனத்தை கோடு போடுங்க. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். அப்ப நம்ம சாட்சி யாருக்கு? கிறிஸ்துவுக்கு சாட்சி, தேவனுக்கு சாட்சி. இந்த 10ஆவது வசனத்துல இருந்து 12ஆவது வசனம் வரைக்கும் நீங்க படிக்கணும்னு சொன்னேன். அந்த ஏசாயா 43ல அதுல என்ன வாசிக்கிறோம்? இவருக்கு முன்னாலேயும் தேவன் கிடையாது, இவருக்கு பின்னாலேயும் தெய்வம் கிடையாது, இவர் ஒருவர் தான் தெய்வம், இவர் ஒருவர் தான் கர்த்தர், இவர் ஒருவர் தான் இரட்சகர் என்றெல்லாம் சொல்லி இந்த வாக்கியங்களே எழுதியிருக்கிறது.
அப்ப நம்ம யாருக்கு சாட்சி? தேவனுக்கு சாட்சி, கிறிஸ்துவுக்கு சாட்சி. நான் கும்பிடுகிற தெய்வம், நான் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் மெய்யான தேவன். அவர் யார்? இந்த உலகத்திலே வந்தார், மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் எனக்காக, ஏன் பாவத்துக்காக என்னுடைய உயிரை வாங்காதபடிக்கு தன்னுடைய உயிரை கொடுத்த தெய்வம், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம். இவர்தான் உண்மையுள்ள தெய்வம். இவர்தான் உலக தெய்வம். உலகம் முழுவதும் இன்றைக்கு இவரை ஆராதிக்கிறார்கள். அதுக்கு தான் நம்ம சாட்சி. ஏன் இயேசுநாதரை பின்பற்றீங்க? ஏன் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சேவிக்கிறீர்கள் என்று சொன்னால், இவர்தான் உண்மையுள்ள தெய்வம். எனவே தெய்வத்துக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஒரு காலத்திலே உயிரற்றவைகளையும் உண்மையற்றவைகளையும் மனிதர்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெய்வம் என்று நம்பி நம்பிக்கை இழந்தவனாக என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வதை காட்டிலும் சாவது மேல் என்று போய்கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு உண்மையுள்ள தெய்வத்தை, ஒரு உயிருள்ள தெய்வத்தை என்ன செய்திருக்கிறேன்? நான் அறிந்திருக்கிறேன் என்று நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதை நம்ம சொல்லணும். பைபிளில் நீங்க ஒரு உதாரணம் படிக்கிற சமயத்தில், 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை படிக்கிற சமயத்தில், சீரியா தேசத்தில் நாகமான் என்கிற ஒரு படை தளபதி இருந்தார். அவருக்கு அந்த மாதிரியாக குஷ்டரோக வியாதி இருந்தது. அவர் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. அப்போ அவங்க வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை, வேலைக்கார பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளை இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த சிறு பெண் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அப்போ அந்த பிள்ளை சொன்னிச்சு, அந்த பிள்ளை நொந்துக்கல, இந்த சின்ன வயசில் ஆண்டவர் என்னை இந்த மாதிரி எங்கள் தாய் தகப்பனை விட்டு என் சொந்த நாட்டை விட்டு பிரித்து எவ்வளோ நல்ல ஆட்கள் இருக்கிறான், ஒரு குஷ்டரோகியுடைய வீட்டில் கொண்டு வந்து என்னை வேலைக்கு விட்டுருக்கிறாரு. இந்த குஷ்டரோகியுடைய புண்ணை எல்லாம் நான் துடைக்க வேண்டியது இருக்கு, இந்த குஷ்டரோகியுடைய இந்த துணையெல்லாம் நான் துவைக்க வேண்டியது இருக்கு அப்படியெல்லாம் சொல்லி அவள் அழுகலை, வேதனைப்படலை. அடிமைத்தன நாட்டில் ஒரு குஷ்டரோகியான மனுஷனுக்கு உடைய வீட்டில் அந்த பெண் என்ன செய்தாள் என்று கேட்டால், சாட்சியாக இருந்தாள். அவள் சாட்சியாக இருந்ததுனால தான் அவள் சாட்சி சொன்னான். நம்ம எஜமான் நாகமானுடைய மனைவியிடத்தில் போய் சொன்னான், நம்ம எஜமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சிருவாரு, அந்த மாதிரியாக சோகமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அந்த நீங்க வீட்டில் போய் அதை நல்லா தியானம் பண்ணுங்க. அந்த எஜமாட்டி அந்த வார்த்தையை கேட்கிறான். அவ சொல்லலே, நீ சும்மாரி, நீ என்ன சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும்? ஏன்னா எங்க ஊர்ல இது வரைக்கும் இவர் போகாத இடம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. என்ன இஸ்ரேல் நாட்டுக்கு போனா சோகமாயிருமா? உட்காரு, உன் வேலையை பாரு அப்படி சொல்லலை. அந்த எஜமாட்டி கேட்டா. அவ போய் நாகமான்ட்ட சொன்னான். நாகமானும் சொல்லலை, என்னடி ஒரு சின்ன பிள்ளை சொல்றதுன்னு என்னை போக சொல்றேன்னு. அவனும் போறதுக்கு சம்மதிச்சான். அடுத்து அவன் போய் ராஜாட்ட சொல்றான். நீங்க பைபிள் வாசிங்கன்னா அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜா சொல்லுகிறான், நல்லது, நீ என்ன செய்யலாம், போகலான்னு சொல்றான். அப்ப ராஜா கூட சொல்லியிருக்கலாம், ஏன்னா உனக்கு அறிவு இருக்குதா? அவன் அந்நிய நாட்டில் இருந்து வந்தவ, வேலைக்காரி, அதுவும் ஒரு சின்ன பிள்ளை, இவ சொல்றான்னு சொல்லிட்டு நீ இஸ்ரேல் தேசத்துக்கு போறேன், வியாதி சுகமாகும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லலை. நீங்க சாட்சியா இருந்தா தாங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பு. உங்க வாழ்க்கையில நீங்க உண்மை இல்லாம, சாட்சி இல்லாம எவ்வளவுதான் ஆண்டவரை பற்றி சாட்சி சொன்னாலும் எவனும் கேட்க மாட்டான். ஒரு சின்ன பிள்ளையினுடைய அந்த சாட்சியை நாகமானுடைய மனைவி கேட்டா, நாகமான் கேட்டா, இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜா கேட்டான். உடனே அவன் புறப்பட்டு போனான். அங்கே போகிற வேளையில அவன் ராஜாவுக்கு கடிதம் வாங்கிட்டு போனான். ராஜா சொன்னான், என்ன ஒரு குஷ்டரோகியினுடைய வியாதியை சுகமாக்குறது தேவன்ல, என்ன என்கிட்ட வந்திருக்கேன்னு. அப்ப எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், அவனை இங்கே அனுப்புன்னு. அப்ப இந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய வீட்டுக்கு போனான். இதெல்லாம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு, கதை கிடையாது. அங்கே போன உடனே அந்த எலிசா வெளியில வரல. அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், நம்ம பெரிய ஆளு, அதனால நம்ம வெளியில வந்த உடனே நம்ம பேரை சொல்லி அந்த மாதிரி தலையில இருந்து கீழே வரைக்கும் தடவுவான், ஒரு ஜெபம் என்ன கொடுப்பான், நம்ம பேரை சொல்லி மந்திரிப்பான் அப்படியெல்லாம் சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு வந்தான். ஆனா எலிசா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டேன்னு சொன்னாரு, போய் யோர்தான்ல 7 தடவை மூழ்கு. அப்புறமேலு அவன் ரொம்ப கோவப்பட்டான். ஆனால் கூட வந்தவங்களாம் சொன்னாங்க, என்னங்க வேற ஒன்றும் செய்ய சொல்லலையே, ஒன்றும் பத்தியமெல்லாம் இருக்க சொல்லலையே. 6 தடவை பல்ல கடிச்சிக்கிட்டு முங்கி எந்திரிச்சான், ஒன்றும் சுகமால. 7ஆவது தடவை முங்கி எந்திரிச்ச சமயத்தில் அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், சுகம் பெற்றான். அவன் சுகம் பெற்று திரும்பி வருகிற வேளையில அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் எல்லாரும் கவனிக்கத்தக்க வசனம். அந்த நாகமான் திரும்பி வந்து எலிசாவுக்கு முன்னால் அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டால், அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது
அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அந்த பிள்ளை எனக்கு வாழ்வழித்த ஒரு நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி பிள்ளைய போற்றல. இந்த யோர்தான் அந்த மாதிரி வியாதி தீர்க்கக்கூடிய தண்ணீர் என்று சொல்லல. அவன் சொன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கு வேறே தேவன் இல்லை என்பதை நான் அறிந்தேன். ஏமாத்திர வேலை கிடையாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறே தெய்வம் இல்லை. இவர்தான் பூமி எங்கும் உள்ள தெய்வம். இவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆகையினாலே அறிந்தேன். பாருங்க, ஒரு பிள்ளையுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினால ஒரு மனுஷனுடைய வியாதியும் போச்சு. அவன் ஒரு ஜீவனுள்ள தேவனை என்ன செய்தான்? அறிந்து கொண்டான். இன்னைக்கு நம்ம சாட்சி எப்படி இருக்குது? நம்ம சொல்ற வார்த்தையை மதிக்கிறார்களா? கேட்கிறார்களா? கீழ்ப்படுகிறார்களா? இயேசுநாதர் நல்லவர், வல்லவர், பெரியவர்லாம் சொல்றீங்க, நீங்க நல்லவங்க இல்லையே. எனவே நம்முடைய வாழ்க்கை முக்கியம், நம்முடைய சாட்சி முக்கியம். அந்த சிறு பெண்ணுடைய சாட்சியினாலே ஒரு நாகமான் சுகம் பெற்று அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், கர்த்தரை அறிந்து கொண்டான். நம்முடைய சாட்சி வாழ்க்கையினால எத்தனை பேர் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள்? இன்னொரு சாட்சியை பற்றி நீங்க பைபிள்ல படிக்கிற வேளையில, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் படிக்கிற சமயத்தில் சோதோம் குமாரா அழிய போகுது. அப்ப சோதோம் குமாரா அழிய போகிற சமயத்தில் லோத்து தேவன் இரக்கம் பார்த்து, நீ இந்த தேசத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்றாரு. அப்ப லோத்து என்ன செய்யறான்னு கேட்டா, தன்னுடைய மக 2 பேருக்கும் 2 மருமகனை கல்யாணம் பண்றதுக்காக நியமிச்சிருக்காரு. அதனால அந்த மருமகனிடத்துல போய் சொல்லுகிறார், கர்த்தர் சோதோம் குமாரா அழிக்க போறாரு, அதனால நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லுகிறார். அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, அந்த மருமகன் 2 பேரும் இந்த லோத்தினுடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்தார்கள் என்று கேட்டால், பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கு. அதை நீங்க வீட்டில் போய் படிங்க. ஏன்? லோத்து யாரு? அவர் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு எதுக்காக சோதோம் குமாராவுக்கு வந்தாருங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். சாட்சி இல்லை, ஆகையினால என்ன செய்தார்கள்? பரியாசம் பண்ணினார்கள். எனவே ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு உண்மையுள்ள தெய்வத்தை சேவிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கணும். ஒரு நீதி உள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நீதி இருக்க வேண்டும். ஒரு அன்புள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருக்க வேண்டும். ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தினார், நாமும் கீழ்ப்படுதலோர்களாக இருக்க வேண்டும். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்ம யாருக்கு சாட்சி? கிறிஸ்துவுக்கு சாட்சி, தேவனுக்கு சாட்சி. ஆண்டவரே என்னை சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிறீர் என்று நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த வசனம் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறது. இன்னொரு அர்த்தத்தில் சொன்னா கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதை காண்பிக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கிறிஸ்துவுக்கு சாட்சி, தேவனுக்கு சாட்சி என்று சொன்னால் தேவனை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மகிமைப்படுத்த வேண்டும். நீங்க பைபிள்ல படிக்கிற வேளையில யோவான் 16:14 வாசிக்கிற வேளையில, பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார்? என்னை மகிமைப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வேளையில நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவத்தான் மகிமைப்படுத்தணும், கிறிஸ்துவத்தான் உயர்த்தணும். இன்னமாக நீங்கள் யோவான் 7:18 வாசிக்கிற வேளையில, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய மகிமையை தேடணும். ஆண்டவருடைய மகிமைக்காக என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் வாழணும். அப்ப ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது தான் நம்முடைய சாட்சியினுடைய ஜீவியம். குடும்பத்தில் சண்டையும் பிரச்சனையும் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? ரட்சிக்கப்படாதான் சொல்லுவான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், உன் வீட்டில் இன்னும் சண்டையும் சச்சரவுமா இருக்கு, இன்னும் இருந்த லட்சணத்தில் எப்படி என்னையை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவான். அதனால நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். இவ்வளவு பாடுகள் வேதனைகள் இருந்தாலும் இவர்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறார்கள், தேவனை நேசிக்கிறார்கள், தேவனை பின்பற்றுகிறார்கள், குடும்ப ஜெபம் செய்கிறார்கள், சபை கூட்டங்களிலே பங்கெடுக்கிறார்கள் என்று நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எனவே அவருடைய மகிமைக்காகத்தான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அந்த மாதிரியாக மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே சாட்சி என்று சொல்கிறது தேவனுக்கு சாட்சி. இன்னொரு அர்த்தத்தில் அவருடைய மகிமைக்காக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நம்ம எவ்வளவுதான் செய்தாலும் அதனுடைய தேவனுடைய நாமம் மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும் என்கிற நிலைமையில நாம் ஜீவிக்க வேண்டும்.
நீங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற வேளையில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை படிக்கிற சமயத்தில் இந்த பேதுரும் யோவானும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அலங்கார வாசல் என்கிற அந்த ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிறவன் பேதுரும் யோவானையும் பார்த்தா ஏதாவது காசு போடுவாங்கன்னு. அவங்க சொன்னாங்க, எங்களிடத்தில் என்ன இல்லை, வெள்ளியும் பொண்ணு இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம். நாங்கள் ஒரு வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அந்த தேவன் வல்லமையுள்ளவர். ஆகையினாலே நீ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்ன செய், எழுந்து நட அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் என்ன செய்தான், எழுந்து நடந்தான். நீங்க அந்த அதிகாரத்தை கீழே வாசிக்கிற வேளையில அந்த பேதுரும் யோவானும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்களுடைய சுய பக்தியினாலாவது எங்களுடைய சுய சக்தியினாலாவது இவனை என்ன செய்யல, நாங்க நடக்க வைக்கல, இவனை நடக்க வச்சவர் தேவன் என்று அங்கே இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள் கேட்டால் மகிமைப்படுத்துகிறார்கள். நாங்கள் ரொம்ப ஜெப வீரர்கள், நாங்கள் சுகமாக்கும் வரம் பெற்ற வல்லமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லல, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப சாட்சி என்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்தணும். இனிமாக நீங்க வீட்டில் போய் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில 8வது வசனத்துல இருந்து அங்கேயும் ஒருத்தன் பிறவியிலே சப்பானி. அப்ப அந்த பிறவியிலே சப்பானியா இருக்கிற மனிதனை பர்னபா பவுல் என்று சொல்லக்கூடிய அந்த 2 தேவ மனிதர்களும் அவனை என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஆண்டவருடைய நாமத்தில் எழுந்து நடக்க வைத்தார்கள். உடனே அவன் குதிச்சு எழுந்து நடந்துட்டான். உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பவுலும் பர்னபாவும் கடவுள் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்தார்கள், மாலையை தூக்கிட்டு வந்தாங்க. அவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டால் சில எருதுகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் பலி செலுத்துவதற்காக. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, உரத்த சத்தமா அந்த கூட்டத்தை விட்டு வெளியில ஓடி அவங்கள பார்த்து சொன்னாங்க, நாங்க யாரு, உங்களை போல நாங்களும் பாடுள்ள மனுஷர்கள் தானே, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. இந்த லிஸ்திராவில் இந்த சப்பானி எழுந்து நடந்த உடனே நாங்க பெரிய ஜெப வீரர்கள், நாங்க ரொம்ப பக்திமான்கள், நாங்க ரொம்ப ஆண்டவரோட கூட நெருங்கி ஜீவிக்கிறேன்லாம் நினைக்காத, உன்னையே போல நானும் பாடுள்ள ஒரு மனுஷன்தான். ஆனால் இவனை நடக்க செய்தது யார் என்று கேட்டால் தேவன். தேவன் எங்களை பயன்படுத்தினார். எனவே நாங்கள் அல்ல, தேவன் என்று சொல்லுகிறதே இங்கே வாசிக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப துக்கமான காரியம். சபைகளில் என்ன செய்யறோம், வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு பொன்னாடை போடுறோம், அவருக்கு சந்தன மாலை வாங்கி கழுத்தில் போடுறோம். ஆனால் அன்னைக்கு பாருங்க, அவங்களுக்கு மாலை போடுறதுக்கு கொண்டு வந்தாங்க, மாலையெல்லாம் வேண்டான்ட்டாங்க. கன மகிமை யாருக்கு போகணும்னு கேட்டால் ஒரு நாள் மனுஷனுக்கு போகக்கூடாது, தெய்வத்துக்கு தான் போகணும். அவர்தான் கனத்துக்குரியவர், அவர்தான் மகிமைக்குரியவர், அவர்தான் நம்மை கொண்டு என்ன செய்கிறார், காரியங்கள் செய்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டது உண்மைதான். அதனால நான் பெரிய கடின உழைப்பாளி, ஆண்டவருக்காக ராப்பகலாக வேலை செய்தவன் என்று சொல்லி மாறுவதிட்டல. நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று அங்கே சொல்கிறதை வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய கிருபை, நாம் ஆண்டவருக்காக சில காரியங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. ஆகையினாலே கனமும் மகிமையும் யாருக்கு போகணும், ஆண்டவருக்கு தான் போகணும். அடுத்து நாம் அங்கே எங்கே சாட்சிகளாக இருக்கிறது, அந்த வசனத்தை படித்தோம். 1 எருசலேம், 2வது யூதேயா, 3வது சமாரியா, அடுத்து என்ன, பூமியினுடைய கடைசி பரியந்தம். எருசலேமில் தான் நீங்க சாட்சியா இருக்கணும். ஏன், எருசலேமில் தான் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், எருசலேமில் தான் ஒருத்தன் காட்டி கொடுத்தான், எருசலேமில் தான் ஒருத்தன் என்ன செய்தான், ஆண்டவரை சபித்து சத்தியம் பண்ணினான். முதல்ல நீங்க எங்க சாட்சியா இருக்கணும், எருசலேமில் சாட்சியா இருக்கணும். எச்சிக்கப்பட்ட நீங்க எங்க சாட்சியா இருக்கணும், முதல்ல உங்க குடும்பத்துல சாட்சியா இருக்கணும். அதான் எருசலேம். முதல்ல நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறீர்கள் என்கிற சாட்சி உங்க குடும்பத்துல ஆரம்பிக்கணும். அதான் எருசலேம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே, நீங்கள் சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்த அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி தைரியமாக என்ன செய்தார்கள், சாட்சி கொடுத்தார்கள். எருசலேம். அடுத்து அந்த மாதிரியாக வெக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் அவர்கள் அதை சொன்னார்கள். அடுத்து யூதேயா, அடுத்து அந்த சமாரியா என்று வாசிக்கிற அந்த சமாரியாங்கிறத நீங்க படிப்பீங்கன்னா, லூக்கா 9வது அதிகாரத்தில் சமாரியா பட்டணத்தில் ஆண்டவர் போகிற வேளையில அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே இந்த பேதுரு யோவான் சொல்கிறார், வானத்திலிருந்து எலியா பழைய ஏற்பாட்டில் அக்கினி இறக்கின மாதிரி இவங்களெல்லாம் அழிச்சிருங்க. அந்த ஊருக்கு போனால் விடுவானா? டே, ஒரு காலத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறக்கின இயேசுநாதரை கேட்டவன் நீ எங்கிட்ட சாட்சி சொல்ல வரையான்னு இருப்பான். ஆனால் அங்கேயே என்ன செஞ்சாங்க, போய் தைரியமாக சாட்சி சொன்னாங்க. அப்போ சில 8வது அதிகாரத்தில் அந்த சமாரியாவில் சாட்சி.
அடுத்து பூமியினுடைய கடைசி பரியந்தமும் சாட்சி. நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க குடியிருக்கிற இடத்துல, நீங்க எங்கெங்க போறீங்களோ வருகிறீர்களோ எல்லா இடத்திலும் நீங்கள் யார்? நான் கிறிஸ்துவனுடைய சாட்சி, நான் தேவனுடைய சாட்சி. தேவனுடைய நாம மகிமைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். நான் கர்த்தரை அறிந்திருக்கிறதையும் கர்த்தரை கண்டதையும் என்ன செய்ய வேண்டும்? சாட்சியாக தெரிவிக்க வேண்டும் என்கிறதான அந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன செய்தான்? தற்கொலை செய்ய போனான். அப்ப பவுலும் சீலாவும் சாட்சியாக சொன்னாங்க, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம், நீ சாக வேண்டாம். அந்த சாட்சியின் மூலமாக அந்த சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டதே அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நம்ம யாருன்னு கேட்டீங்கன்னா மெய் சாட்சிகள். நீதிமொழிகளுடைய புத்தகம் 14ஆவது அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:5. அங்கே மெய் சாட்சிக்காரன் என்ன செய்ய மாட்டான்? பொய் சொல்லான். பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். 25வது வசனம் பாருங்க. மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். நம்ம யாரு? மெய் சாட்சிகள், உண்மையுள்ள சாட்சிகள், உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எனவே நாம் யாரு? மெய் சாட்சி. இந்த மெய் சாட்சி சொல்லுகிறவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், உயிர்களை என்ன செய்கிறான் என்று கேட்டால் ரட்சிக்கிறான். நீங்க இந்த மெய்யான சாட்சியை சொல்லாம எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆண்டவர் அறியாம செத்து நரத்துக்கு போயிட்டான்? நம்ம மெய் சாட்சிங்க. சிலர் பொய் சாட்சியை கூட என்ன செய்யறான்? துணிகரமா சொல்றான். நீங்க மெய் சாட்சி சொல்றதுக்கு ஏன் தயங்கணும்? ஆண்டவர் வந்தாரு, சிலுவையில மரித்தாரு, உயிரோடு இருக்கிறாரு, பைபிள் உண்மை, இதெல்லாம் உண்மை தானே? உன்னை ஏமாத்துற வேலை இல்லையே, பொய் இல்லையே. நம்ம தாங்க மெய் சாட்சி. நம்ம இந்த மெய் சாட்சி சொல்லாதனால அநேக உயிர்கள் அநியாயமா சாகுது. மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். எனவே நாம் ஒரு மெய் சாட்சிகள் என்கிறதான அந்த நிலையில ஜீவிக்கணும். மெய் சாட்சின்னு சொன்னா ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை அனுபவித்தவர்கள், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே ருசி பார்த்தவர்கள், அதை நம்ம சொல்லணும். ஆனா இன்றைக்கு நம்ம இந்த மெய் சாட்சி சொல்றதில்லை. ஒரு நாடக நடிகரும் ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியாரும் சந்திச்சாங்களாம். அப்போ பிரசங்கியார் கேட்டாராம், எங்க நாங்கள் ஒரு உண்மையான சத்தியத்தை, ஒரு உண்மையுள்ள ஆண்டவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். ஆனால் கூட்டம் வரமாட்டேங்குது. வந்தாலும் பாதியில் எந்திரிச்சு போயிடுறாங்க, கவனிக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாடகம் நடத்துகிற வேலையில் ராத்திரி பூரா உட்காந்து நாடகம் பார்க்கலாம். அது என்னுடைய ரகசியம் என்னன்னு கேட்டாராம். அப்போ நாடக நடிகர்கள் சொன்னாங்களாம், நீங்கள் மெய்யான காரியத்தை என்ன செய்கிறீங்க? பொய் போல சொல்றீங்க. ஆனால் நாங்கள் பொய்யான காரியத்தை என்ன செய்கிறோம்? மெய் போல நடித்து காண்பிக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அது உண்மைங்க. நம்ம மெய் சாட்சிகள். ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு, ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தயக்கம்? உலகம் அறிந்த, ஊர் அறிந்த, வேதம் சொல்லுகிற, நாம் அனுபவித்திருக்கிற சத்தியம் தானே இது. ஆகையினாலே மெய் சாட்சி நாம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை சொல்ல வேண்டும். நீங்க வீட்டில் போய் லேவியராம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடியும் படிங்க. தான் அறிந்ததையும் அங்கே கண்டதையும் அவன் ஒரு மனுஷன் தெரிவிக்காமல் இருந்தால் அவன் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். அந்த வசனத்தில் எழுதி. அப்ப நீங்க அறிந்ததையும் நீங்க கண்டதையும் தெரிவிக்காவிட்டா நீங்க பாவம் செய்றீங்க. அவன் சொல்வான், எங்க உங்க வீட்டுக்கு எத்தனையோ தடவை வந்தேன், ஊர் கதை உலக கதையெல்லாம் சொன்னீங்க, நான் கஷ்டப்படுற நேரத்தில் எனக்கு காசு கூட கொடுத்து உதவி செஞ்சீங்க, எனக்கு நல்ல சாப்பாடு பிரியாணி கூட அந்த மாதிரியாக சமைச்சு கொடுத்தீங்க. ஆனா ஒரு நாள் கூட இந்த இயேசுநாதரை பற்றி சொல்லலையேங்க. இவர் தாங்க உலகத்தில் உண்மையான தெய்வம், இவரை தாங்க கும்பிடணும், இவரை தவிர வேற தெய்வம் இல்லையே அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது. பைபிளில் நீங்க எசேக்கியேலுடைய புத்தகத்தை போய் வீட்டில் படிங்க. அவன் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி நம்ம சொல்லாம அவன் செத்து போயிட்டான்னு சொன்னா அவனுடைய இரத்தப்படி என்ன செய்வார்னு கேட்டா ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பார் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. வீட்டில் போய் எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3வது அதிகாரம் இது ரெண்டையும் படிங்க. அப்ப நம்ம சொல்லலைன்னு சொன்னா அது நம்ம மேல பாவம், அவனுடைய இரத்தப்படி நம்ம மேல சுமரும். பைபிள் அதை நீங்க வீட்டில் போய் அந்த எசேக்கியேல் 3:18 நீங்க நல்லா படிக்கணும். அவன் உயிரோடே காக்கும்படி அவனுக்கு என்ன செய்யணும்? சொல்லாமலும் எச்சரிக்காமலும் இருந்தால் அவனுடைய இரத்தப்படியே ஓண்ட கேட்பேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம சாட்சி சொல்லணும், சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அடுத்து எதுக்கு சாட்சி? எதுக்கு நம்ம சாட்சிகள்? கிறிஸ்துவுக்கு சாட்சின்னு சொன்னோம். யாருக்கு சாட்சி என்பது? கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும். இப்ப நம்ம எதற்கு சாட்சி என்று படிக்கிற வேளையில லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம்
46 இருந்து பாருங்க. லூக்கா 24:46. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எவைகளுக்கு? மேல படிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் என்ன செய்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். 46ஆம் வசனம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்யுங்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். அப்போ சுவிசேஷத்தினுடைய மைய பொருள் யார் என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே வந்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு கூட இருந்து அவர் இன்றைக்கும் என்ன செய்கிறார்? ஜீவிக்கிறார். அதுக்கு நம்ம சாட்சிகள். அது 46ஆம் வசனம். அடுத்து 47ஆம் வசனத்தில் என்ன படித்தோம்? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கப்பட வேண்டும். இதற்கு நீங்கள் சாட்சிகள். எதுக்கு சாட்சிகள்? மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் சாட்சிகள். வியாதி சுகமாகிறது 2வது. இயேசுநாதர் விசுவாசத்தையும் வியாதி சுகமாச்சுன்னு சொன்னா 10 பேர் வந்து சொல்லுவான், எனக்கு இருக்கிற வியாதியை இந்த டாக்டர் இடத்துல போனேன், அவர் கைராசியானவர், அவர் கொடுத்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டா எனக்கு சுகமாச்சு. ஆண்டவர் விசுவாசத்தையும் பேய் போச்சு கிராமத்தில் சொல்லுவான், இந்த கோடாங்கி என்ன செய்தான்? இந்த பேயை விரட்டி ஊருக்கு வெளியில போய் புளிய மரத்தில் ஏற்றிட்டான் அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் ரொம்ப கஷ்டத்தில் வேதனையில் இருந்தேன், ஆண்டவர் என்னுடைய கடனை தீர்த்தார் அவன் சொல்லுவான். எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தேன், ஒரு மனுஷன் என்ன செய்தாரு? சில லட்சங்கள் எனக்கு கொடுத்து என் வாழ வச்சாரு, வாழ வச்ச தெய்வம்னு சொல்லுவான். ஆனா பாவ மன்னிப்புக்கு தான் நம்ம சாட்சி. இந்த பாவ மன்னிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு சீரழிஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. ஆகையினாலே சொத்தை இழந்து சரீரத்தில் வியாதியை வருவித்து நிம்மதியற்றவர்களாக ஒரு அலசடிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள். எனவே நம்ம யாருக்கு சாட்சின்னு கேட்டீங்கன்னா, பாவத்துக்கு சாட்சி அல்ல, பாவ மன்னிப்புக்கு சாட்சி. ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தில் நான் வாசித்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஊரில் இந்த மாதிரியாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணோடு கூட தவறான உறவு வைத்திருக்கிறார். தவறாக அவர் பழகி அந்த மாதிரியாக செயல்பட்டு இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, சில சபைகளை சாட்சி கூட்டம்னு சொல்லுவாங்க. சாட்சி சொல்லுகிற சமயத்தில் அவர் சொன்னார், நான் ஒரு பாவியாக இருந்தேன், நான் இந்த மாதிரி ஒரு விசாரக்காரனாக இருந்தேன், இந்த ஊரில் இந்த பெண்ணு பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரியாக நான் என்ன செய்ய முறைகேடாக வாழ்ந்தேன், ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து இப்பொழுது அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டாருன்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த பெண்ணுடைய பெயரும் அந்த ஊரு, அந்த பெண்ணும் இப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, புருஷன் மனைவியுமே வந்து சபையில் உட்காந்துருக்காங்க. இந்த சாட்சியை கேட்டவுடனே புருஷன் சொன்னாலாம், ஏண்டி நீ இவ்வளோ ஒழுக்கம் கட்டவளா, உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்களாம். இது ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தில் நான் வாசித்ததுங்க. அதனால பாவத்துக்கு சாட்சி இல்லை. எப்படி பாவம் செஞ்சேன்னு விளக்கம் சொல்லாதீங்க. நம்ம எல்லாருமே பாவி தான். பாவத்தில் பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் கிடையாது. பாவம் பாவம் தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? எண்ணில் அடங்காத பாவம், அளவில் அடங்காத பாவம். இந்த பாவத்தை எல்லாம் அவர் என்ன செய்தார்? 10 பைசா கூட என்கிட்ட வாங்காம என்னுடைய பாவத்தை மன்னித்தார். உலகத்தில் நன்மை வேணுமா? எங்க வேணாலும் போ, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பாவதோஷம் நீங்கி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். எனவே பாவ மன்னிப்புக்கு நம்ம யாரு? சாட்சி. மனிதனுடைய வாழ்க்கையில எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை பரிகரிக்கிறவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை கட்டில் கடையாக கொண்டு வருகிறார்கள். அவங்க கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய வியாதி சுகமாகணும். அதனால அந்த அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் அவனை பார்த்து முதலாவது சொன்னது, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப முதலாவது தேவை, முக்கியமான தேவை, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு என்று அந்த மார்க் 2:10 சொல்லியிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? சாட்சி சொல்லுகிறார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? பாவம் மன்னிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். எனவே எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் அறிவிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகர் பாவத்தை பற்றி அதிகமாக விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன, அரசியல் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வந்தா 3/4 மணி நேரம் அந்த கட்சியில் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு கடைசி 10 நிமிஷம் தான் இயேசுநாதரை பற்றி சொல்றது. இன்னும் சில சினிமா நடிகர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அவர்கள் சொல்ற சாட்சியை தான் நான் சினிமாவில் என்ன பித்தலாட்டம் பண்ணேன், எப்படி நடித்தேன், அதையே சொல்லிட்டு கடைசி 10 நிமிஷம் தான் ஆண்டவரை பற்றி. இன்னும் சிலர் என்ன செய்கிறது, சில மந்திரவாதிகள் அவர் என்ன செய்யலாம், நான் மாந்திரிகம் செய்து எவ்வளோ பேரை எப்படி ஏமாத்துறேன் என்று சொல்லி அந்த மாதிரி மாந்திரிகத்தை பற்றி, நக்சலை பற்றி, தீவிரவாதம் இதை பற்றி தான், ரவுடித்தனத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் சாட்சி இல்லைங்க. பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு தான். நான் மனம் திரும்பினேன், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் உயிரோடு கூட இருந்தார், இவைகளை பற்றி தான் என்ன செய்யணும், நம்ம சாட்சி சொல்லணும். நம்ம ஏற்கனவே வாசித்தது போல அந்த எஸ்ஐயா 43:12 நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். அப்போ இந்த சாட்சி சொல்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவை. நம்மளா ஆண்டவருக்காக சாட்சியாக ஜீவிக்க முடியாது. அதனால தான் அந்த வசனம் என்ன சொல்லுது, மறுபடியும் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற வேளையில, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், பலன் அடைந்து. அப்போ நம்ம சுய பலத்தினால ஆண்டவருக்கு சாட்சியா வாழ முடியாது. தேவாவியானுடைய பலத்தினால நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா வாழ முடியும். அதான் சத்தியம். அதே லூக்கா 24வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் படிக்கிற சமயத்தில், அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அங்கே சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு 49வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்துருங்க. அப்போ மனம் திரும்புவதிலும் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி பிரசங்கிக்கணும், அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க. அதுக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னால் தேவனுடைய பலன் வேணும். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் எதையும் சாதிக்க முடியாது. ஆவியானவருடைய அனுகிரகம், ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் என்னுடைய சுய பலத்தினாலே நான் எதையும் செய்ய முடியாது. அப்போ ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும், ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சகரியா 4:6 படிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆவியானவர் மூலமாகத்தான் ஆண்டவருக்காக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். எனவே ஆண்டவர் அதற்காகத்தான் நமக்குள்ளே ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்குள்ளே பலன் பெற்று ஆண்டவருக்காக ஒரு உயிருள்ள சாட்சியாக, ஜீவ சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுவரைக்கும் நம்ம சாட்சி, சாகிற வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் அங்கே நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, ஒரே வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. உண்மையில்லாதவைகளுக்கு மனிதன் எவ்வளவு வைராக்கியமா சாட்சியா ஜீவிக்கிறான். நம்ம உண்மையுள்ள ஆண்டவருக்கு, உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு, நம்மை வாழ வைக்கிற இந்த ஆண்டவருக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான வகையில நீங்களும் நானும் ஜீவிக்கத்தக்கதான வகையில அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் அவருடைய வல்லமையுள்ள ஆவியானவருக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து தேவ பலனை பெற்று தேவனுக்காக ஒரு ஜீவ சாட்சிகளாக வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமீன்.